இப்ராஹிம். நான்காவது பாடம். இப்ராஹிமு யக்ஸிருல் அஸ்னாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலைகளை உடைக்கிறார்கள். கஸ்ருன்னா உடைத்தல். கசர யக்ஸிரு கஸ்ரன். கசர உடைத்தான். யக்ஸிரு உடைப்பான். வஜாஅ யௌமு ஈதின். வஜாஅன வந்தது. யௌமு ஈதின் திருநாள் பெருநாள் வந்தது. ஒரு ஈத் ஒரு பெருநாள் வந்தது. ஃபஃபரிஹன் நாஸ் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள். வஹரஜன் நாசு லில் ஈதி மக்கள் ஈதிற்காக பெருநாளிற்காக ஊரை விட்டு புறப்பட்டு சென்றார்கள். வஹரஜல் அத்ஃபாலு குழந்தைகளும் வெளியேறினார்கள். ஹரஜ மானா வெளியேறினார். வஹரஜ வாலிது இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையும் வெளியேறினார். வீட்டை விட்டு வெளியேறி புறப்பட்டார். வகால லி இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஆசர் கேட்டார். ஆசர் யார்? இப்ராஹிம் நபியினுடைய தந்தை. அலா தக்ருஜு மஅனா கூலு யா இஹ்வானி நம்முடன் நீர் வெளியேறவில்லையா, வரவில்லையா, நம்முடன் புறப்படவில்லையா அப்படின்னு அவங்க தந்தை கேட்டாங்க. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, قال இப்ராஹிம் அனா ஸகீம் நான் நோயாளியாக இருக்கிறேன். ஸகீம் மானா மரீத். கூலு யா இஹ்வானி மரீத். ஸகீம்னா என்ன அர்த்தம்? நான் மரீத் நோயாளியாக இருக்கின்றேன், என்னால முடியாது. وذهب الناس மக்கள் எல்லாம் சென்றார்கள். அந்த பெருநாள் அன்று பெருநாள் கொண்டாடுவதற்காக பெருநாள் கொண்டாடக்கூடிய இடத்திற்கு மக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? சென்றார்கள். وبقي இப்ராஹிம் ஃபில் பைத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டிலேயே தங்கி இருந்தார்கள். வீட்டிலேயே இருந்தார்கள். பிறகு وجاء இப்ராஹிம் இலல் அஸ்னாம் சிலைகளிடம் இருக்கக்கூடிய சிலைகளிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அதாவது சிலைகள் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு வந்தார்கள். அங்க நிறைய சிலைகள் இருந்தன. வகால லில் அஸ்னாம் சிலைகளை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? என்ன கூறினார்கள்? அலா தத்தகல்லமூன் சொல்லுங்க. உங்க ஊர்ல சிலைகள் இருந்தா அதை பார்த்தோட நீங்க கேட்கலாம். அலா தத்தகல்லமூன் நீங்கள் பேச மாட்டீர்களா? அலா தஸ்மஊன் நீங்கள் கேட்க மாட்டீர்களா அப்படின்னு எதை பார்த்து கேட்டார்கள்? அஸ்னாம் சிலைகளை பார்த்து கேட்டாங்க. மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், ஹாதா தஆமுன் வ ஷராபுன் இதோ உணவும் பானமும் இருக்கிறது. இதோ உணவும் பானமும் இருக்கிறது. அலா தஅகுலூன் நீங்கள் சாப்பிட மாட்டீர்களா? அப்ப அந்த சிலைகளுக்காக வேண்டி மக்கள் என்ன வச்சிருக்கிறாங்க? உணவுகளை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், சிலைகளை வணங்குவதற்காக செல்லும் போது மக்கள் என்ன எதை கொண்டு போவாங்க? வாழைப்பழம், சில உணவுகள், தேங்காய், ஸ்வீட்ஸு இதெல்லாம் கொண்டு போவாங்க. கொண்டு போய் இங்கே வச்சுட்டு திரும்ப அதை கொண்டு போய் என்ன செஞ்சுவாங்க? போய் அவங்களே சாப்பிட மக்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா அந்த சிலை என்ன செய்யாது? சாப்பிடாது. இப்ப அதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஹாதா தஆமுன் வ ஷராபுன் கூலு யா இஹ்வானி ஹாகதா கூலு ஹாதா தஆமுன் வ ஷராபுன் அலா தஅகுலூன் நீங்கள் சாப்பிட மாட்டீர்களா? அலா தஷ்ரபூன் நீங்கள் குடிக்க மாட்டீர்களா?
வசகதத்தில் அஸ்னாம், சிலைகள் அமைதியாக இருந்தன. ஏன்னா காரணம் لأنها حجارة لا تنطق. قولوا يا إخواني. ஏனென்றால் காரணம் لأنها அந்த அஸ்னாம்கள் சிலைகள் அனைத்துமே ஹிஜாரத்துன் கற்களாகும். கற்கள், கல். லா தன்திகு, கற்கள் பேசுமா? கற்கள் பேசாது. மால இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அந்த சிலைகளை பார்த்து கூறினார்கள், மாலக்கும், சிலைகளே உங்களுக்கு என்ன நேர்ந்தது? லா தன்திகூன், நீங்கள் பேசாமல் இருக்கிறீர்களே, பேசாதவர்களா இருக்கிறீர்களே. மக்கள் எல்லாம் உங்களை புனிதமா நினைத்து வணங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனா உணவு சாப்பிட முடியாத, நான் சொல்றதை கேட்க முடியாத, பதிலளிக்க முடியாத, பேச முடியாதவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களே. மாலக்கும், உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன? லா தன்திகூன், நீங்கள் பேச மாட்டேன் என்கிறீர்களே, பேசாமல் இருக்கிறீர்களே. அப்படி சொன்ன போதும் சக்கத்தத்தில் அஸ்னா, சிலைகள் என்னவாக இருந்தன? சைலண்டாகவே, அமைதியாகவே இருந்தன. ஒமா நதகத், என்ன செய்யவில்லை? பேசவில்லை. நதகனா என்ன அர்த்தம்? பேசினான், மொழிந்தான் அர்த்தம். ஒமா நதகத், சிலைகள் என்ன செய்யவில்லை? சொல்லுங்க. ஒமா நதகத், அந்த வார்த்தையை படிங்க. ஒமா நதகத், சிலைகள் என்ன செய்யவில்லை? பேசவில்லை. இப்படி இருக்கும்போது ஹீன இதின், அந்நேரத்தில், ஹீன இதின் மஅனா அந்நேரத்தில் அல்லது அப்போது, غضب إبراهيم عليه السلام. قولوا يا إخواني. غضب إبراهيم عليه السلام. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கோபப்பட்டார்கள். وأخذ الفأس, கோடாரியை எடுத்தார்கள். கோடாரி தெரியுமா? கோடாரி என்ன செய்தார்கள்? எடுத்தார்கள். وضرب إبراهيم الأصنام بالفأس, கோடாரியால் சிலைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடித்தார்கள். கோடாரி சின்ன சின்ன சிலைகளை அடித்தார்கள். وكسر الأصنام, சிலைகளை உடைத்தார்கள். மக்கள் கடவுளா வணங்கி கொண்டிருக்கக்கூடிய, பேச முடியாத, கேட்க முடியாத, சாப்பிட முடியாத, நன்மை செய்ய முடியாத, தீமை செய்ய முடியாத சிலைகளை என்ன செய்தார்கள்? உடைத்தார்கள். وترك إبراهيم الصنم الأكبر, பெரிய சிலையை மட்டும் விட்டுட்டாங்க. வதரக்க, விட்டுவிட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஸ்ஸனமல் அக்பர, பெரிய சிலையை மட்டும் விட்டுவிட்டார்கள். வஅல்லக, தொங்க விட்டார்கள். அல்லகமானா தொங்க விட்டார்கள். அல் ஃபஸ, அந்த கோடாரியை, ஃபி உனுகிஹி, அந்த பெரிய சிலையின் கழுத்திலே தொங்க விட்டார்கள். பெரிய சிலையின் கழுத்திலே தொங்க விட்டார்கள். சரி, மன் ஃபஅல ஹாதா, இதுல இருந்து நம்ம அடுத்த வகுப்புல படிக்கலாம். மன் ஃபஅல ஹாதா. இப்ப மக்கள்லாம் வந்து பாக்குறாங்க, வணங்குவதற்காக சிலைகள் எல்லாம் என்னவா இருக்குது? உடைக்கப்பட்டிருக்குது. வணங்குவதற்காக வர்றாங்க, சிலைகள் என்னவா இருக்குது? உடைக்கப்பட்டிருக்குது. பெரிய சிலையில மட்டும் என்ன இருக்குது? உடைக்கப்படாம அதுக்கு மேல என்ன இருக்குது? கோடாரி இருக்குது. சரிங்களா? இப்ப மக்கள் கேட்கிறாங்க, மன் ஃபஅல ஹாதா, சொல்லுங்க. மன் ஃபஅல ஹாதா, இதை செய்தது யார்? இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.